நம்ம அடுத்து ஒர்க் பண்ண போற ப்ராஜெக்டும் அதான். ஓகே. இந்த வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? ஐயோ ஓகே. கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? உங்க ஸ்டாஃப்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் கிஃப்ட் தருவேன் தானே சொன்னீங்க. நீங்க வாங்கி கொடுத்த வாட்ச் அவங்க கட்டுறாங்களா இல்லையான்னு பின்னாடியே வந்து இப்படிதான் பாப்பீங்களா? இல்ல 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 அதை நான் கேஷுவலா தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஹார்ஷ் டோன் எடுக்கிறீங்கன்னு புரியல. சோழன் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? சோழனா? ஹூஸ் சோழன்? ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் அவர் கூட தானே போனேன். அப்ப நீங்க அவரை பாத்தீங்கல்ல, இப்ப யாருன்னு கேக்குறீங்க? ஓ அந்த டிரைவர்ல. ஐயோ நிலா, அவர் கேப் டிரைவரா தானே இருக்காரு, அதான் சொன்னேன். நத்திங் ராங். அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு? சோழன் கிட்ட நீங்க என்ன உங்க ஆளுன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு அப்படி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. நீங்க சொல்லிருக்கீங்க ராகவ். அப்படி சொன்ன மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. ஏதோ அன்னைக்கு சேஃபா கூட்டு போன சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு நீங்க கொடுத்த வாட்ச எதுக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கீங்க? அதுல அத்தனை ஹார்ட் சிம்பிள், கிசிங் ஸ்மைலி எல்லாம் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன எது gift கொடுத்தாலும் நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். ஓ, அதுக்கு எதுக்கு ஹார்ட், கிசிங் ஸ்மைலி எல்லாம் போட்டிருக்கீங்க? கிஃப்ட் கொடுத்ததா சொன்னீங்கல்ல, அவருக்கும் இப்படிதான் ஹார்ட், கிசிங் எமோஜி எல்லாம் போட்டிருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி அது கேஷுவலா வச்ச ஸ்டேட்டஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது இல்ல ராகவ், இது கேஷுவல்லாம் கிடையாது. இன்னொரு பாஸும் தன்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு இப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டாங்க. சோழனுக்கும் அவ்வளவு பிரச்சனை. அவர்கிட்ட போய் இன்னும் உங்களோட ஆளுன்னு வேற சொல்லி வச்சிருக்கீங்க. பத்தாததுக்கு ஸ்டேட்டஸ் வேற. அவர் என்கிட்ட எப்படி கோவப்பட்டாருன்னு தெரியுமா? எல்லாம் இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாருங்க, அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் இது உங்க மேல இருக்கிற உரிமையில தான் சொன்னேன். இதுல அவரு கோவப்படுறதுக்கு என்னங்க? அவர் கோவப்படுவாரு. பிகாஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். நான் உங்க ஆளு, பத்திரமா கூட்டு போங்கன்னு சொன்னா அவர் கோவம் வராதா? ஹஸ்பண்டா? என்ன என்ன சொல்றீங்க? Are you joking? நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. சோழன் என் ஹஸ்பண்ட் தான். எல்லாம் நீங்க அன்னைக்கு அவர் உங்க கசின் தானே சொன்னீங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட்ங்கிறீங்க. அவர் என் ஹஸ்பண்ட். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு எங்க அப்படி சொன்னீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அப்படி சொல்லிட்டேன். ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜோக் தானே, என்ன பிராங்க் தானே பண்றீங்க எனக்கு தெரியும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நம்மளையா நல்லா பண்றேன்னு நீங்க பாராட்டுறதெல்லாம் ஓகே. ஆனா இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, உரிமையில பேசுறேன்னு லிமிட்டை கிராஸ் பண்றது, ராத்திரி 10 மணிக்கு மெசேஜ் பண்றது, இதெல்லாம் சரியில்லை ராகவ். போது என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருந்தாரு. இந்த டைம்ல உங்க பாஸ் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு என் ஹஸ்பண்ட் என்ன கேக்குறாரு. நான் என்ன பதில் சொல்றது? சண்டை வருது. ப்ளீஸ் ராகவ், இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை ரொம்ப அன்ப்ரொஃபஷனலா இருக்கு. இது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பூசிடு ஒரு 4 பேர் இங்க விட்டுரு. சரி, இந்த வேலையை உடனே முடிச்சாகணும். அப்புறம் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த சென்டரிங் ஸ்டாண்ட மேல ஏத்திரு. நம்ம மாதவரம் சைட்ல வேலை போய்கிட்டு இருக்குல்ல? ஆமா சார், அங்க நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம். அங்கேயும் ஆள் அனுப்பியிருக்கேன் சார். ஓகே ஓகே. அந்த சைட்டோட ஆர்கிடெக்ட் வந்திருக்காரு. இங்க வந்திருக்காரா சார்? இங்க இல்லப்பா, பக்கத்துல வந்திருக்காரு. இப்பெல்லாம் ஆர்கிடெக்ட் தான் வீடெல்லாம் டிசைன் பண்றாங்களா சார்? ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாம தானே கட்டி கொடுக்கணும். ஆமாமா, அது சரிதான் சார். என் தம்பி சோழன் வைஃப் நிலா கூட ஆர்கிடெக்ட் தான் சார். பெரிய பெரிய டிசைன்லாம் பண்ணுது. ஆமா, ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? ஆமா, இப்ப கூட ஏதோ கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட டிசைன் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா சார். அப்புறம் சேரன், அந்த ஆர்கிடெக்ட் வந்திருக்காருன்னு சொன்னல, அவரு உங்களை பார்க்கணுமா? என்ன எதுக்கு சார் பார்க்கணும்? நான் அதை சொல்லிட்டேன்பா. என் கிட்ட டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா மேஸ்திரி கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அவர் எங்கப்பா கேக்குறாரு. நானே ஒரு முறை பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவர் கணக்குப்படி நான் கிளம்புறேன்.
நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். Yeah. சேரன் பாத்துக்கோங்க. சரிங்க சார். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க உட்காருங்க. இன்ஜினியர் சார் பிளான் சொல்லுவாங்க, நாங்க அதை பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். முறையா இப்பதான் ஒரு ஆர்கிடெக்ட பார்க்க கூட்டிட்டு வந்தாரு. பார்த்தா நீங்க எங்க இருக்கீங்க? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். என்னங்க வேணாம்னு சொல்றீங்க? ஏங்க அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு அருமையா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ 2 பேருமே ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். அப்புறம் சாப்பிடலன்னா எப்படி? வெயிட்டா? ஐயோ, இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. அட ஜூஸ் ஆவது குடிங்க, இருக்கட்டும். சொல்லுங்க சார். 2 லைம் ஜூஸ் கொண்டு வா. ஓகே சார். நிலா சொல்லிட்டே இருந்துச்சு சார், நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. அதை நல்லா பண்ணணும்னு தினமும் நைட்டு கூட தூங்காம பாவம் முடிச்சுக்கிட்டு வேலையெல்லாம் பாக்குது சார். ஓ, அன்னைக்கு கூட ஏதோ முக்கியமான ஒரு வேலை விஷயமா அது ஏதோ லேப்டாப்ல எடுத்துட்டு போச்சு. அப்புறம் ஆட்டோலயே விட்டுட்டு போயிட்டதா சொல்லுச்சு. ஓ, பிரசன்டேஷனா? அதான். ஓகே. அப்புறம் அந்த லேப்டாப்பை சோழன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்து, அப்புறம் அந்த பிரசன்டேஷனை வந்து நல்லா பண்ணிட்டேன், நீங்க கூட நல்லா பாராட்டினதா சொல்லிச்சு சார். ஆமா பிரதர், அவங்க நிஜமாவே ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணாங்க. கிளைண்ட் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் அவங்கள ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அவருக்கு எடுத்துக்கோங்க சார். சரண். தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்ஸ். இந்தா. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அப்புறம் மாதவர சைட்டை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே? ஃபர்ஸ்ட் குடிங்க, பேசுவோம். சரி. பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் உங்களை இப்படி வர சொன்னேன். புரியுது சார், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணி கொடுத்துறேன் சார். சூப்பர், குடிங்க. பிகாஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். அப்புறம் நிலா உங்களுக்கு என்ன ரிலேஷன்? இல்ல, நிலா உங்க வீட்ல தானே இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் தானே, அதான் என்ன மாதிரின்னு கேட்டேன். அது நிலா என் தம்பி சோழனோட ஒய்ஃப் சார். ஓ, அப்போ நிஜமாவே சோழன் ஒய்ஃப் தானா? ஆமா சார், நிஜமா நிலா என் தம்பி சோழனோட ஒய்ஃப் தான். ஏன் சார், நிலா வேற ஏதாவது சொல்லிச்சா? இல்ல, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, அப்ப நிலா வேற சொன்னாங்க. ஏதோ அவங்களுக்கு இவர் கசின்ங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்க திடீர்னு நிலா உங்க தம்பி ஒய்ஃப்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிலா அதை பத்திலாம் எங்கள்கிட்ட பேசுறதே இல்லை. ஏன்னா நாங்க ஆஃபீஸ்ல பர்சனல் விஷயம்லாம் பேசவே மாட்டோம். அன்னைக்கு நிலா சொன்னதை வச்சே நான் அவர் உங்களோட கசின் நினைச்சுக்கிட்டேன். திடீர்னு உங்க தம்பி ஒய்ஃப்னு சொன்னதான் அதான் கேட்டேன், வேற ஒண்ணு. இல்ல சார், நிலா என் தம்பி ஒய்ஃப் தான். எனக்கு புரியாது, அதான். அப்படியே அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை தானே ஹஸ்பண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஐயோ, உங்கள் முகம் மாறுது. நான் அதை பர்சனல் விஷயத்தை கேட்டேன், தப்பாக நினச்சிட்டிங்களா? இல்லை, நிலா ஒன்று சொன்னாங்களா, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதான் நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல சார், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு ஊர்ல அப்படி சொல்லிக்கிறது தான். அதனால உங்ககிட்ட அப்படி சொல்றதுக்கு தயங்கி கசின்னு சொல்லிடுச்சு. அது ஒரு பெரிய கதை சார். இட்ஸ் ஓகே. உங்கள் ஃபேமிலி சீக்கிரட்ஸை நீங்கள் சொல்ல வேணாம்னு நினச்சா சொல்ல வேணாம், சாரி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். அவங்க கல்யாணம் எதர்ச்சியா ஒரு அவசரத்துல நடந்த கல்யாணம் சார். அதான் ஊருக்கு மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மற்ற இடத்துல கல்யாணம் ஆனதையே பெருசா காமிச்சிக்க மாட்டாங்க சார். மீன் அட்டாய கல்யாணமா? ஏங்க அவங்க உங்கள் சொந்தக்கார பொண்ணு தானேங்க? இல்ல சார். இல்ல, இது என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சா நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் சைட். அப்படிலாம் இல்லை சார். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க நிலா மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. நீங்களும் எனக்கு தம்பி மாதிரி தானே. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப தெரிஞ்சவரா வேற போயிட்டீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்.